இன்றைய தேதியில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் நம்மோடு அவர்கள் வலித்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள், கூட்டணியினுடைய பலம் பலவீனங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறார்கள். விருதின் அனைவரையும் வரவேற்கிறேன். சார், திரு நாராயண், உங்கள்கிட்ட தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை 3 வகையாக இதை நம்ம கேட்டகரி பண்ணுறோம். மை லீடர், மை எலக்டோரல் ப்ராமிசஸ் அண்ட் அலையன்ஸ் ஸ்ட்ரென்த். இந்த 3 வகையில் பார்க்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய பலம் பலவீனங்களாக எதை பார்க்கிறீர்கள்? சட்டம் ஒழுங்கை நாங்கள் நிலைநாட்டுவோம். அதே போல குற்றங்கள் பெருகுவதை தடுப்போம். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்போம். அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை நாம் குறைப்போம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. இது வாக்குறுதி மட்டுமல்ல, பெண்கள் பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய அமைதி, அதே போல மக்கள் நல திட்டங்கள் பலவற்றை எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். என்னவெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக திராவிட மாடல் ஆட்சியில் எப்படியெல்லாம் இந்த தமிழகம் சீரழிந்ததோ அதை சீர்திருத்துவேன் என்று சொல்லியிருப்பது எங்களுடைய மிகப்பெரிய பலமாக நான் கருதுகிறேன். 3வது சப்ஜெக்ட் அலையன்ஸ் ஸ்ட்ரென்த். உங்கள் கூட்டணியினுடைய அந்த எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் 2 பெரும் கட்சிகள் இருக்கின்றன. ஒன்று அதிமுக, இன்னொன்று திராவிட முன்னேற்றக் கழகம். அதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற பல்வேறு அவலங்கள், சீர்கேடுகள், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் இன்றைக்கு அஇஅதிமுகவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆதரவை நல்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த கூட்டணியுடைய தலைமை என்பது ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். மக்களால் விரும்பப்படக்கூடிய எளிமையான தலைவராக இருக்கிறார். எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுக்கட்டாயமான, அதை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், தொடர்ந்து தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவை அடிமை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலேயே திமுகவினுடைய அடிமைகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது நாம் பார்த்தோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் பல ஆண்டுகளாக இருந்து விட்டோமே என்கின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அந்த கூட்டணியே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் என்கிற அளவிற்கு அந்த கூட்டணி மிக பலவீனமாக இருக்கிறது. அதே போல மதிமுக ஒரு கட்சிக்கு இப்படித்தான் அவமானப்படுத்த வேண்டும், அல்லது ஒரு கட்சி எப்படியெல்லாம் ஒரு தலைவர் அவமானப்படக்கூடாதோ அத்தனை அவமானங்களும் சகித்து கொண்டு வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணியிலே இருக்கிறார் திரு வைகோ அவர்கள். எல்லாவற்றையும் தாண்டி திரு கமலஹாசன் அவர்கள் சீட்டே இல்லைன்னுட்டாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைமை அந்தோ பரிதாபம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மிக மோசமாக இருக்கிறது. பணம் வாங்கி கொண்டு தேர்தலில் நிற்கக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் ஆக்டோபஸ் அவர்களை வளைத்திருக்கிறது. அஇஅதிமுக கூட்டணி என்பது மிக வலுவாக இருக்கிறது. உறுதியாக 234 தொகுதியிலும் நாங்கள் வெல்வோம் என்ற அந்த பலம் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. நிறைய விஷயங்கள் உங்கள் கூட்டணி பற்றி வச்சிருக்காரு. முதல் கட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களை வச்சுட்டு அடுத்ததில் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள், உங்களுடைய தலைவர், உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள், உங்களுடைய கூட்டணி பலம் பற்றி உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன? இந்த தேர்தலை பொறுத்தவரை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிற வாதம், இந்தியா எங்கள் அரசமைப்பு சட்டத்துக்குள் 2 அரசுகள் உண்டு. ஒன்று இந்தியா முழுக்க சட்டங்களை போடுகிற, இந்தியாவுடைய நாணயங்களை, ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிற, பெரும்பான்மையான வரிகளை வாங்குகிற, வரிகளை வாங்கி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கிற ஒன்றிய அரசு. அது ஒரு தனித்த இறையாண்மை கொண்ட அரசு. அதேபோல் ஒன்றிய அரசிலிருந்து நிதிகளை வாங்கி, நாம் கட்டிய வரிப்பணத்தில் ஒன்றிய அரசு பிரித்து கொடுக்கிற நிதிகளை வாங்கி மாநிலத்தில் வாழ்கிற மக்களுடைய கல்விக்கு, சுகாதாரத்துக்கு, போக்குவரத்திற்கு, வாழ்வியலுக்கு திட்டங்களை தீட்டுகிற மாநில அரசு. இந்த 2 அரசுகள் இருக்கிற போது 2 அரசுடைய பார்வையும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது என்பது விதி. ஆனால் இந்தியாவை ஆளுகிற பெருமரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் தலைமையிலான அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிற போது எங்களுக்கான வரிகளை கொடுக்க மறுத்தாலும், இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற பல இளைஞர்கள், மாணவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இங்கே இருக்கிற எந்த மாணவர்களுக்காவது நாங்கள் படித்து முடிச்சுட்டு எங்கள் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள்
இந்தியாவில் போய் யூபியிலையோ பீகார்லேயோ வெஸ்ட் பெங்கால்லையோ குஜராத்லேயோ செட்டில் ஆகணும், வேலைக்கு போகணும் ஆசை இருக்கான்னு கேட்டால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அந்த கனவு இருக்காது. காரணம், இருக்கிற மாநிலங்களையே தமிழ்நாடு ஒரு பெஸ்ட் ஸ்டேட் என்கிற சிறந்த வாழ்வியலை கொடுத்திருக்கும். அதை பாதுகாத்த திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றலாக சமூகநீதி தத்துவத்தை, பெண்கள் மேம்பாட்டை, இங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் சமூக மேம்பாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் அன்பு முதலமைச்சர் தான் எங்களுக்கு முகமும் முகவரியும். அவர் தலைமையில் தான் நாங்கள் இந்த அணியை, இன்னும் சொல்ல போனால் இருக்கிற தலைவர்கள் என்று பார்க்கிற போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் மிக உயரத்தில் இருக்கிறார். மற்ற தலைவர்களுக்கெல்லாம் இன்னும் அந்த போட்டிக்கே வரவில்லை. இந்த தேர்தல் என்பது எங்கள் தலைவருடைய முகமாக வைத்துக் கொண்டு நடக்கிற தேர்தல். தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தேர்தலை சந்திக்கிறது ஒரு புறம். ஆனால் மக்கள் எதிர்பார்க்கிற திட்டங்களை பூர்த்தி செய்துவிட்டு தேர்தலை சந்திக்கிறது ஒரு விதம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலிலே விவசாயிகளுக்கான கடன்களை தள்ளுபடி செய்வோம், மாணவர்கள் பெற்றிருக்கிற கல்விக் கடனை தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தலை சந்தித்தது திராவிட முன்னேற்றக் கழகம். மாறாக 12,800 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டு தேர்தலை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதிகள் விவசாய கடனையும் தள்ளுபடி செய்யவில்லை, மாணவர்களுக்கு பெற்ற அந்த கல்விக் கடனையும் தள்ளுபடி செய்யவில்லை. அப்படி இருக்கிற போது சிறந்த ஆட்சியை தந்திருக்கிறோம், ஒப்பற்ற ஆட்சியை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று மார்தட்டுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல், அந்த அவருடைய திட்டங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல், அவர் 5 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட அந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏறத்தாழ 25 கட்சிகளை தன்னோடு கூட்டணியில் இணைத்திருக்கிறார். அண்ணன் நாராயணன் சொன்னதை போல, அதாவது இருக்கிற அந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்த்தாலும் அந்த கூட்டணிகளுக்கு இவர்களால் ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அவர்களுடைய சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்கிற அந்த அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு கூட்டணியை, கட்டாய கூட்டணியை உருவாக்கி, நம்ம நிறைய நாளில் பார்த்துருப்போம், பேப்பர்லேயும் மீடியாலையும், இந்த காங்கிரஸுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை, மதிமுகவினுடைய பேச்சுவார்த்தை, உள்ள அழுகுறோம் வெளியே சிரிக்கிறோம் அப்படின்னு அந்த கூட்டணியை முடிச்சுட்டு அறிவாலயம் வாசலிலே பேட்டி கொடுத்ததையும் பார்த்துருக்கிறோம். ஏன் புதுசாக லேட்டாக வந்த தேமுதிக ஏன் 10 சீட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி அண்ணன் திருமா வருத்தப்பட்டதையும் நாம் பார்த்துருக்கிறோம். அப்போ ஒரு பொருந்தாத ஒரு கூட்டணியாக, அந்த கூட்டணி கட்டாயத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கூட்டணியாகத்தான் இந்த தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மாறாக அதிமுக கூட்டணி பேசுனதும் யாருக்கும் தெரியாது, யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தோங்கிறது யாருக்கும் தெரியாது. நிறைய நீங்கள் வைத்த விஷயங்களுக்கு திரு ராஜீவ் குற்றச்சாட்டுகளை வைத்தார். அதில் முக்கியமானது இந்த காயினேஜ், என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு டிஎம்கே வைத்திருக்கக்கூடிய காயினேஜ். அந்த காயினேஜ் களத்தில் எந்த அளவிற்கு எதிரொலிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய அது ஹவு சேலஞ்சிங் இட் இஸ்? அதாவது திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க ஒரு மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு உரிய நிதியை அளிக்கவில்லை என்பதுதான் அவருடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்து வழக்கமாக அவங்க சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள். ஆனால் ஒவ்வொரு துறை வாரியாக பட்டியலிட்டு இந்தந்த துறைகளுக்கு இவ்வளவு பணம், இவ்வளவு கோடிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம். இது வரைக்கும் பதில் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால், இந்த அனைத்து துறைகளிலுமே தமிழகம்தான் அது, அல்லது அனைத்து திட்டங்களிலுமே, உதாரணத்திற்கு அனைவருக்கும் வீடு திட்டம் இந்தியாவிலேயே அதிகமாக நாங்கள் தான் கட்டியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்படின்னா பணம் கொடுக்காத அதை செஞ்சிட முடியுமா? இதே திமுக தான் 3 அல்லது 4 வருடங்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிற்குத்தான் அதிக பணம் செலவழிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மாறுதட்டி கொண்டு நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோம் என்று சொன்ன வரலாறு இது, நான் சொல்லலை. அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆன கௌரவ திட்டம், அதாவது கிசான் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 42 லட்சம் விவசாயிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது என்பதை நாம் இப்போ இன்னும் தொடர்ந்து 6,000 ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அனைவருக்கும் வீடு திட்டமாகட்டும், அனைவருக்கும் மின்சாரம் திட்டமாகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தற்போதைய 3 மிக முக்கிய மின் திட்டங்களில் அந்த திட்டங்களுடைய 90 விழுக்காடு நிதி உதவியை மத்திய அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது. இதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இது போன்ற பல்வேறு விஷயங்களில் எந்த திட்டங்களில், அதாவது கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கம் வகித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்ததை விட 5 மடங்கு அதிகமாக நிதியை ஒதுக்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு என்பதை நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அதை முதலமைச்சர் அவர்களும்
அல்லது அவருடைய கட்சியினர் மறுப்பதற்கு காரணம் ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இதுவரையிலும் முதலமைச்சர் இந்த தேர்தலில் சட்டம் ஒழுங்கு என்பதை நாங்கள் சரியாகத்தான் பராமரிக்கிறோம் என்று சொல்லவில்லை. ஒன்று. இரண்டாவது, பெண்களுக்கு எதிரான, குறிப்பாக நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, பள்ளிகளிலே படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 4 வயது பெண் குழந்தை இன்று பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறது என்றது உண்மையிலேயே ஒரு கோரமான சம்பவம். நான் ஒரு தமிழன், நான் தமிழ்நாடு குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சிங்கப்பூரையும் சீனாவையும் மணிப்பூரெல்லாம் பேசாதீங்க. பல்வேறு பட்டியல்கள், அதாவது நீங்க தரல அப்படின்றாங்க, நான் இவ்வளவு தந்திருக்கோன்னு ஒரு டேட்டாவோட பட்டியல்களை கொடுக்கிறார். குறிப்பா சட்டம் ஒழுங்கு பற்றியும் முக்கியமான ஒரு டிபேட் பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கார். உங்களுடைய பதில்? மரியாதைக்குரிய அண்ணன் நாராயண திருப்தி அவர்கள் 5 பட்டியலை போட்டார். கேட்கிற நமக்கெல்லாம் வீடு கட்டுகிற திட்டம் என்று சொல்லுவாங்க. குறிப்பாக பட்டியல் பழங்குடி மக்களுக்கு வீடு கட்டுகிற திட்டத்தில் பாஜக உதவி செய்வதில்லை. ஏறத்தாழ 5 லட்சம் வீடுகளை நாம் கட்டி கொடுத்திருக்கிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கான வீடு கட்டு திட்டத்தில் பாஜக அங்க வைக்கிற ஒன்றிய அரசு சம பங்கு வைக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசு கட்டி முடித்தவுடன் அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை எங்களுக்கு இன்னும் கொடுக்கல. வீடுகிற திட்டத்தை அவர்கள் நாங்கள் ஒன்றிய அரசு கொடுத்துட்டோங்கிறாங்க. அந்த நிதிகளை கட்டின நிதியை எனக்கு கொடுக்கலன்னு கேட்குறோம். நகர் மேம்பாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 2000 கோடி நிதியை ஏன் கொடுக்கலன்னு கேட்குறோம். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் குறித்து பேசினார். விவசாயிகள் காப்பீட்டு திட்டம் இந்தியாவிலேயே அதிகம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதில் எங்கள் பங்கு 50 விழுக்காடு இருந்ததை, மாநில அரசு பங்கு 50 விழுக்காடு இருந்ததை நீங்கள் 80 விழுக்காடு கொடுங்கன்னு மாத்துறீங்க. அதுக்கான நிதி எங்கன்னு கேட்டோம். இது ஒரு பக்கம். கோவை என்கிற ஊர், இந்த ஊர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். இங்கே மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்கிற போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு கேரிடர் இங்கே உண்டு செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு என்னத்தை கொடுத்துருக்கீங்க? 16 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே உள்ள பாட்னா, 16 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே உள்ள ஆக்ரா, 16 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழே உள்ள பல்வேறு வட இந்திய நகரங்களில் மெட்ரோவிற்கு ஒப்புதல் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கலைங்கிற கேள்வி நாங்கள் வச்சோம். எய்ம்ஸ்ங்கிற மருத்துவமனை இன்னும் அறிவிக்கப்பட்டு 7 ஆண்டுகளில் ஒரு பிளாக்கை முடிக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அந்த எய்ம்ஸில் படிக்கிறங்கிற பேரோட 5 ஆண்டு மருத்துவ கல்வியை முடிச்சுட்டு மாணவர்களே வந்துட்டாங்க, என்னை கட்டி முடிக்கல. நீங்க இந்த 10 ஆண்டுகளில் பாஜக குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நடைமுறைப்படுத்திய புதிய திட்டங்கள் எத்தனை? எங்க ஊர்ல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஓடிச்சு, எங்க ஊர்ல சேரன் எக்ஸ்பிரஸ் ஓடிச்சு, எங்க ஊர்ல பொதிய எக்ஸ்பிரஸ் ஓடிச்சு, எங்க ஊர்ல இங்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஓடிச்சு. தமிழ்நாட்டிற்கு உள்ள கோயில்களின் பெயரில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளின் பெயரில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புராதன சின்னங்கள், எங்களுடைய ஆதிகால சின்னங்களின் பெயரில் வந்த அந்த ரயில் நிலையங்கள்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு பேராவது தமிழ் என்கிற பெயரில் வருகிறதா? எங்களுடைய மொழிக்கு உலகில் பெரிய மொழியாக பார்க்கப்பட்ட, ஆதி மொழியாக பார்க்கப்பட்ட, முதல் மாந்தன் பேசிய மொழி என்று எங்கள் சமூகம் கொண்டாடுகிற தமிழுக்கு வெறும் 600 கோடி ஒதுக்கலை. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு 28,000 கோடி ஒதுக்குறீங்க. இன்னைக்கு எங்க மேல எங்கிட்ட 2 லாங்குவேஜ் பாலிசின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்க இளைஞர்களுக்கு ஆங்கிலம் படித்தால் அமெரிக்கா போகலாம், ஆங்கிலம் படித்தால் இங்கிலாந்து போகலாம், ஆங்கிலம் படித்தால் அயல்நாட்டுக்கு வேலைக்கு போகலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன்ல பெண்கள் அதிகமாக படிக்கிற மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. பள்ளி கல்வியை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகிற மாணவர்களில் இடைநிற்றல் இல்லாத மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. தொழில் செய்ய உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அடிப்படை மருத்துவத்தை கொண்டிருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி என்பது இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியை விட நாங்க வளர்ந்திருக்கோம். நாங்க கேட்பது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நிதி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்கிற, எங்களுக்கு பேரிடர் பாதிக்கப்படுகிற போது அந்த நிதியை வெள்ளமோ மழையோ புயலோ வந்தா கொடுக்க நிதி எங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எங்கள் மொழிக்கு என்று கொடுக்கப்பட்ட சிறப்பு நிதிகளை எங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஸ்பெஷல் ஃபண்ட் என்று தேர்தல் வந்தா ஆந்திராவுக்கு கொடுக்குறீங்க, சிறப்பு நிதி என்று பீகாருக்கு கொடுக்குறீங்க, சிறப்பு நிதி என்று மகாராஷ்டிரா கொடுக்குறீங்க, சிறப்பு நிதி என்று குஜராத் கொடுத்தீங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜக நண்பர்கள் அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய இந்த 6 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு சிறப்பு நிதியை அதிமுக வாங்கி கொடுத்துச்சா? இது முக்கியமான கேள்வி. நாங்க சொல்லுவது, தமிழ்நாடு என்கிற ஸ்டேட் இந்த 5 இயர்ஸ்ல எக்கனாமிக்கலி, சோசியலி, எஜுகேஷனலி எங்கேயாவது பின்தங்கி இருக்கா? தமிழ்நாட்டு மாணவர்கள் பின்தங்கி இருக்காங்களா? தமிழ்நாட்டு இளைஞர்கள் பின்தங்கி இருக்காங்களா? தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்களோடு போட்டி போடுகிற போது தமிழ்நாட்டு மாணவர்கள், இன்னைக்கு சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூலகர்த்தா
திராவிட இயக்கத்துடைய மூலகர்த்தா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞருடைய 2 லாங்குவேஜ் பாலிசி என்கிற தமிழ் இங்கிலீஷ் தான் எங்களை உயர்த்தி காட்டியிருக்கு. திரு பாபு முருகவேல் நாராயணன் அவர்கள் வைத்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் ராஜீவ்காந்தி பதில் சொல்லியிருக்காரு. உங்களுக்குமான கேள்விகள் இருக்கும், உங்களோட. அதாவது இப்போ இங்கே தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல்னு சொல்கிறாங்க. அதிலே அவர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், புரிதல் ஏன் இல்லை என்று சொன்னால், ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு பேசுகிற பேச்சாகத்தான் அதை நான் பார்க்கணும். நான் வந்து டெல்லியே எதிர்ப்பேன், தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் நாங்கள் டெல்லியை நாங்கள் எதிர்ப்போம் எப்பவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, இவர்களுக்கு வீரம் என்பதற்கும் வீராப்பு என்பதற்கும் வித்தியாசம் தெரியல. திமுகவை சார்ந்தவர்களுக்கு இணக்கமாக செல்வதற்கும் அடிமையாக இருப்பதற்கும் விளக்கம் இவங்களுக்கு, அதுக்குண்டான அர்த்தம் இவங்களுக்கு புரியல. அதற்காகத்தான் இவர்கள் தன்னை பெரிய எண்ண மனப்பான்மையோடு காட்டிக்கொள்ளும் என்பதற்காக நாங்கள் என்டிஏ கூட்டணின்றாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கூட்டணியில் இருக்கிற பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கே இந்த கூட்டணியில் விருப்பம் இல்லை. இன்று வரையில் திரு ராகுல் காந்தி, காங்கிரசினுடைய முகமாக இருக்கிற ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ பரப்புரைக்கு தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. மாறாக பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஏறத்தாழ 4 முறை தமிழ்நாட்டிற்கு வந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வைக்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தேசிய தலைவர்கள் வந்து இங்கே பிரச்சாரம் மேற்கொள்வார்கள், பரப்புரை மேற்கொள்வார்கள். இன்று வரையிலே அதற்குண்டான முனைப்பு எடுக்கவில்லை. பாண்டிச்சேரிக்கு வரவே இல்லை, தேர்தலே முடிஞ்சு போச்சு. இனிமேலும் வருவார்களா? இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது பரப்புரைக்கு, அதுக்கு இனிமேலும் வருவார்களா என்கிற அந்த ஐயமும் நமக்கு இருக்கிறது. காரணம், பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, அதை இல்லை என்று இவர்கள் மறுக்கலாம். இருந்தாலும் அதை அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது நமக்கு வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் காங்கிரஸுக்கு இந்த கூட்டணியிலே விருப்பம் இல்லை. அதற்கு அடுத்தபடியாக தொகுதியில் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காரு. புரியல, காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதிகளில் முதலமைச்சர் பரப்புரை செஞ்சுட்டு தான் இருக்காரு. இல்ல, அது செஞ்சுதான் ஆகணும். இங்க தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக போட்டியிடக்கூடியவர் திரு ஸ்டாலின். அவர் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய 25 கட்சிகளுக்கும் அவர் பரப்புரை மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். ஏறத்தாழ முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கொளத்தூர் தொகுதிக்கு 5 ஆண்டுகளில் 84 முறை சென்றிருக்கிறார். 84 முறை முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து அங்க இருக்கிற நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கக்கூடியவர் 8 முறையாவது இருக்கிற 233 தொகுதிகளுக்கு சென்றிருப்பாரா என்று சொன்னால் இல்லை. தேர்தல் வருகிற போது தந்தையும் மகனும் தேர்தல் வருகிற போது 234 தொகுதிகளுக்கும் பரப்புரைக்கு செல்வார்கள். அது போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனால் முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் எல்லா தொகுதிக்கும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று சொன்னால் அது மாறுபட்ட கண்ணோட்டத்தோடு இருக்கிறது. அதனுடைய விளைவுதான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளையும் அனைத்து அண்ணாதிராவிட அதே ரிசல்ட் தான் இப்பயும். நீங்க எங்கேயாவது உங்க தாய் தந்தையரிடம் கேளுங்க, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டு வீதிகளுக்கு வந்திருக்கிறார், எத்தனை முறை வெள்ளங்களை பார்வையிட்டிருக்கிறார், எத்தனை முறை பேரிடர்கள் வந்தபோது வீதிக்கு வந்திருக்கிறார், வந்து பார்வையிட்டிருக்கிறார். ஒன்னு பாராட்டணும், அண்ணனை என்னுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் அண்ணன் பாராட்டணும். ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கு 86 முறை போயிருக்கிறார் என்கிற புள்ளிவிவரத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி. என்ன நான் அந்த ஒப்பீட்டுக்காக சொல்ல வருவேன். உங்களோட பதில முடிச்சிருக்கேன். நான் பாரதிட்ட பேசுறேன். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடிய ஒரு பெரும் குறையை இதுதான் நான் பார்க்குறேன். நான் செய்யல, நீ செஞ்சியா? 2021 இல்லை 2016 இல்லை 2019 பொது தேர்தலில் கூட நாங்கள் இந்த குறையெல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதற்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். 2020 சரி நாங்கள் போல, எல்லா தொகுதிக்கும் நாங்கள் போல பார்க்கலன்றா 21 உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம். ஆனால் குளத்தூருக்கு 84 முறை சென்ற முதலமைச்சர் எல்லா தொகுதிகளுக்கும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோடு பார்த்திருக்கிறார்களா இல்லையா என்பது என்னுடைய கருத்து. அதுபோல பெண்களுடைய கல்வி படிக்கிற சதமானம் அதிகமாக இருக்கிறது என்று தம்பி சொல்றாரு. 2021 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்து இறங்குகிற போது உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 51.67%. கடந்த மாதம் நம்முடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலே உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை சதமானம் 47.4. 5% குறைத்திருப்பதுதான் இவர்கள் உயர்நிலை படிப்பை, முதுகலை படிப்பை, கல்லூரி படிப்பை உயர்த்திருப்பதற்கான உயர்கல்வி. தமிழ்நாடு இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு உயர்கல்வியிலே அதிகமாக படிக்கிற எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அதை குறைந்திருக்கிறது. அதற்கான காரணம், நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க, மாணவிகளுக்கு கொடுக்குறீங்க. ஆனால் அதையெல்லாம் கொடுக்காத போதும் கல்வியை, தரமான கல்வியை கொடுத்து உயர்கல்வியினுடைய எண்ணிக்கை உயர்த்தியிருந்த அரசாங்கம், ஆனால் இதை கொடுத்தும் ஏன் உயர்கல்வியினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பது உங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு பார்வை. அந்த கட்சி பார்வை இல்லாத என்னுடைய பார்வையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ தேர்தல் அறிக்கைகளை நான் 2யுமே படித்தேன். இப்போ அதிமுக தேர்தல் அறிக்கையில் எதுவுமே நல்லது இல்லை, நல்லா சொல்ல முடியாது, அதில் நல்லது இருக்குது. இப்போ நான் ரசித்த விஷயங்களும் உண்டு. அதில் துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து ரோபோட்டிக்ஸ் மூலமாக பண்ணணும் அப்படிங்கிறத எழுதியிருந்தாங்க. காவலர்களுக்கு வந்து வாரம் ஒரு முறை விடுப்பு எடுக்கிற மாதிரி நாங்கள் சுற்றுலா பண்ணோம். இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களும் இருக்குதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக படித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து திமுகவோட தேர்தல் அறிக்கை தான். அது காரணம் 3.
ஒன்று, அது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அதாவது ஏஐ அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி தலைப்பே கொடுத்துருக்காங்க. தகவல் தொடர்பு பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. ரெண்டாவது, இப்போ எல்லா தேர்தல் அறிக்கையிலையுமே ஒரு அரித்மேட்டிக் இருக்கும். அதாவது ஓட் பேங்கை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக சில பாயிண்ட்ஸ் போடுவாங்க. அந்த பாயிண்ட்ஸையும் தாண்டி சமூக அக்கறையை அந்த தேர்தல் அறிக்கையில் நான் பார்த்தேன். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, அந்த மக்களை வந்து ஒரு தாயன்போட பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கே இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, பெண்களுக்கு அவங்க காட்டக்கூடிய ஒரு அக்கறை. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியிலையுமே அவங்க பெண்களுக்கு மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கு தேர்தல் அரசியல் மட்டுமே காரணம்னு நான் நினைக்கல. ரொம்ப சுருக்கமா ஒரு 10 செகண்ட்ல உங்களுக்கு கருத்துக்களை முடிச்சிருங்க ரெண்டு பேரும். மாணவ செல்வங்கள் ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும். தமிழ்நாடு இந்த அளவு வளர்ந்துருக்குன்னா எல்லா மொழி பேசுகிற மக்களையும் எல்லா கடவுளையும் கும்பிடுகிற மக்களும் ஒன்றா இருக்கோம்னா இங்கே கும்பல் படுகொலைகளே இல்லை. இங்கே சட்ட ஒழுங்கு எனக்கு நான் ஒரு தனி மனிதருக்கு எனக்கு அண்ணனுக்கு இந்த மேடையில் பிரச்சனைனா 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம்னா இதுக்கு போலீஸ் தலையிட முடியாது. ஆனால் வெளியே போய் ஏன் சாதிக்காரன் அவர் சாதிக்காரன் ஒன்றா அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது பொது ஒழுங்கு லா அண்ட் ஆர்டரா போயிடும். கம்பாரிசன் நார்த்தை விட வட மாநிலங்களை விட தமிழ்நாடு நீங்க வளர்ந்துருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிற விதை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் மீண்டும் திராவிட மாடல் 2.1 சொல்லியிருக்காரு. இதில் மகளிர் மேம்பாடு இளைஞர் மேம்பாட்டுக்கான முக்கியமானதா இருக்கு. இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கிறது மற்ற மாநிலங்களை காட்டிலும் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணம் இருவரும் திராவிட கட்சிகள் தான். அதில் மாற்று கருத்து யாருக்குமே சொல்ல முடியாது. கூடுதலாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்காற்றி இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். அதை தாண்டி என் அன்புக்குரிய ஜென்சி செல்வங்களே, நீங்கள் வாக்களிக்கிறது என்பது கவர்ச்சியை பார்த்து நீங்கள் வாக்களிக்க கூடாது. நம்முடைய பூமியினுடைய தகவமைப்பை நீங்கள் உணர்ந்து 2 பேரும் சரியில்லை, நாங்கள் எவ்வளோ நாள் பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க 2 பேரும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் சரியில்லாததை சரி செய்வதற்குண்டான முயற்சியை நீங்கள் எடுக்கணுமே தவிர இந்த இவ்வளவு பெரிய உயரத்தை கொடுத்த சரியில்லாதவர்களை தவிர்த்து விட்டு புதிதாக எந்த விதமான அடிப்படை அரசியல் கட்டமைப்புமே இல்லாத அடிப்படை அறிவுகளே இல்லாத ஒரு புதியவர்களுக்கு நாம் இவர்கள் மீது இருக்கக்கூடிய காட்டத்தின் காரணமாக அவர்களுக்கு வாக்களித்து விடுவோம் என்கிற தவறை நீங்கள் செய்துவிடக்கூடாது. சரியில்லாததை சரி செய்வதற்குண்டான முயற்சியை நீங்கள் முன்னெடுங்கள். அது உங்களையும் மேம்படுத்தும், இந்த நாட்டையும் மேம்படுத்தும். எனவே உங்களுடைய வாக்கு நியாயமானதும் நேர்மையானதாகவும் இருக்கட்டும் என்று கேட்டு நிறைவு செய்ய நன்றி. நிகழ்வு கலந்துள்ள மூவருக்கும் நன்றி.